வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம், அதாவது 23வது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 6வது நாள் 2024. இன்றைய தினத்தில் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று அதாவது செவ்வாய்க்கிழமை அல்லவா, காலைல 9 மணி முதல் 10:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா யமகண்டம். இன்று மதியம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம். சரிங்க, இன்று யாருக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு, ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்திராசிரமம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க இன்றைய தினத்தில். அதுவும் குறிப்பாக கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார்கள், மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். அதாவது விருச்சிக ராசியில் அந்த இடத்துக்கு இருந்து கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரனும், பின்பு மூல நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் தனுர் ராசியில் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றாங்க. மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாயோட நிலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் இருக்காங்க. அவர் இப்போ 10ல் உச்சம் பெற்றிருக்கிறதுனால செவ்வாய் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நிச்சயமாக நடக்க போகுதுங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு மற்றும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ் லைனில் இருக்காங்க இல்லையா, டாக்டர்ஸ், சர்ஜன் சொல்லக்கூடியவங்களுக்கு, அறுவை சிகிச்சையில் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கெல்லாம் இன்று ஒரு நல்ல ஒரு நிலை வரும்வாங்க இல்லையா, அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களுடைய அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்ற மாதிரி எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலை இன்று உண்டுங்க. இன்றைய தினத்தில் பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணமாகாத மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்று நீங்கள் அதற்கு உண்டான முயற்சிகளை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த பயணங்கள் உங்களுக்கு லாபத்தினை தரும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். அதாவது இன்று சந்திரன் எங்கே இருக்காருன்னா அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இணைந்து உள்ளார். இதன் காரணமாக கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. காரணம் உங்களுக்கு சந்திராசிரமம். சந்திராசிரமம்னாலே உங்களுக்கு தெரியும், பொதுவாகவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சந்திராசிரம தினத்தில் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும், தேவையற்ற பிரச்சனைகள் கவலைகள்லாம் சேரும். ஸோ கூடுமான வரை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது நல்ல விஷயங்க. இன்று முக்கியமான காரியங்களெல்லாம் துவங்காதீங்க, செய்யாதீங்க, தேவையற்ற பிரச்சனைகள்லாம் சேரும். இன்றைய தினத்தில் அதாவது குறிப்பாக உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அந்த புதன் பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவுக்கு நிச்சயமாக பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வரும். பணம் 2 வழிகளுக்கு மேலாக பணம் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று சந்திராசிரமம் என்பதனால யார்ட்டையும் வாக்குவாதம் கொடுக்காதீங்க, அவமானப்பட நேரிடும். கூடுமான வரை பொறுமையாகவும் இன்று கடவுளை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவரோட நிலை எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய். ஸோ இப்போ மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பொதுவாகவே சந்திராசிரமம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக தாங்க இருக்கணும். காரணம் அஷ்டமஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் வர இருக்குது. அது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை கொடுக்கும். சின்ன சின்ன வண்டி வாகனத்தில் பயணங்கள் செய்யும்பொழுது விபத்துகள் ஏற்படும். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நிலை இதெல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால் கூடுமான வரை கொஞ்சம்
செவ்வாய் அங்கே இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணும், போகணும். அது மாதிரி உங்களுடைய பொருட்களை வந்து தொலைகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள்லாம் செல்றீங்கன்னா, கரெக்டாக டிக்கெட்டை பத்திரமா வச்சுங்க. தேவையில்லாத இடத்துல செக்கிங்கு, அபராதங்கள் இதெல்லாம் நடப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கும்போது, உங்கள் ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் அந்த எங்கே இருக்காங்க 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானத்தில் தாங்க இருக்காங்க. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்க்குறச்ச, உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவரும் களத்திரஸ்தானத்தில் விட்டிருக்கிறார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருவார். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள், அதாவது முக்கியமான காரியங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து செய்யலாம். கூடுமான வரை வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பங்கு சந்தையில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க. பொதுவாக இன்று சந்திரன் வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு மரியாதையும் புகழும், அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை தேடித்தரக்கூடிய நிலை இன்று உண்டாகும். இன்று பிள்ளைகள் நல்ல ஒரு நினைவாற்றலும் கூடி அவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களும் அவர்களுக்கு பிடித்த ஒரு துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இன்று உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் ஆங்காங்கே பணம் கொடுத்திருக்கக்கூடிய பணங்கள் வந்து ஒரு சில அமௌண்ட் வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக அருமையாகவே உள்ளாருங்க. அதுவும் எங்கே இருக்கார் அப்படின்னா ஆட்சி பெற்றிருக்கிறதுனால திருமணமாகாத சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அதுக்கு உண்டான முயற்சிகள் செய்தீர்கள் என்றால் நல்ல ஒரு வரன் கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சூரியனுடன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்துள்ளார்கள். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் விரையாதிபதியாகவும் இருக்கார். மற்றபடி வந்து செவ்வாய் உச்சம் பெறுவது நல்ல சிறப்பு. புதன் பகவானும் அங்கே அமர்ந்திருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மைகள் உண்டாகும். சுகஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிர பகவானும் இருப்பதால் உங்களுக்கு வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். ஒரு சிலர் வந்து புது வீடு குடி புகக்கூடிய ஒரு நிலையாக உள்ளது. இன்றைய தினத்தில் கடை மாற்றங்களும் அல்லது வந்து வேறு சில கிளைகளை துவங்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவரும் ரொம்ப அதாவது சுகஸ்தானத்தில் வீட்டிருக்கிறது ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம். அதுவும் உச்சம் பெறுகின்றால் சூரியன் புதன் செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு. இன்று வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். குறுகிய தூர பயணங்கள், அதாவது மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் சொல்லக்கூடிய மார்க்கெட்டிங் மற்றும் சேல்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நிலை உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி மிக அருமையாகவே உள்ளார். உங்களுடைய அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் பங்கெடுத்துப்பீங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி புதன் செவ்வாய் பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார், உச்சம் பெறுகின்றார். ஸோ இதன் காரணமாக நல்ல ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். இயற்கையாகவே இதை செய்து முடிக்கலாம் என்ற ஒரு சாதனையும் மனசில் ஒரு பிடிவாதமும் ஏற்படும். அதன் காரணமாக இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, மற்றும் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரி வழிகளிலும் சரி, எல்லார்ட்டையுமே கொஞ்சம் இறங்கி பேசக்கூடிய ஒரு நிலை உண்டு. தொழில் ரீதியாகவும் நல்ல ஒரு லாபத்தை இன்று ஈட்ட முடியும். இன்றைய தினத்தில் உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையாகவும் இருக்கும். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறது மேலும் சிறப்பு என்று சொல்லலாம். பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவானும் இருக்கின்றார். தனஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட 3 கிரகங்கள், அதாவது மகர ராசியில் உள்ளார். செவ்வாய், புதன் மற்றும் சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த 3 கிரகங்களும் இருப்பதால் பணம் பல்வேறு வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய கடத்த ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமான ஒரு இது புதன் பகவான். அவர் தனஸ்தானத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். சிதன் காரணமாக திருமண யோகம் இல்லாத, ரொம்ப தள்ளி போகுதேன்னு கவலைப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி புரிகின்றார். தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா, தனஸ்தானத்தை விட்டிருப்பது மிக சிறப்பு. அதனால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். இன்று வரவேண்டிய பணம் வந்து சேரும். அதாவது நீங்கள் கடன் பாக்கி எங்கேயாவது வங்கியில் இருந்தாலும் சரி, அதில் ஒரு பகுதி தொகையை வந்து இன்று அடைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு விரயஸ்தானத்திலும், அதுவும் சுக்கிர பகவானுடன் இணைந்திருப்பது பல்வேறு விதங்களில் நல்லது. உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது சுப செலவாக அமையும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அல்லது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்திலாக இருக்கலாம். இன்று கொஞ்சம் செலவுகள் அதிகரித்தாலும் நிச்சயமாக அது நல்ல ஒரு விஷயத்திற்காகத்தான் அமையும். இன்றைய தினத்தில் அதுவும் சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் மிக அருமையாகவே உள்ளார். உச்சம் பெறுவதால் நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கும்பொழுது, உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி வருகின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் காரணமாக வெளியூர் பயணங்களும் மேற்கொள்வீர்கள். உங்களுடைய வாக்கு இருக்க நல்ல ஒரு மரியாதையும் வெளி வட்டாரங்களில் கிடைக்கும். இன்றைய தினத்தில் குறிப்பாக கொஞ்சம் பொறுமையாக, அதாவது யோசித்து பேசுவது நல்லது. தேவையற்ற மேடை பேச்சுகளினால் உங்களுக்கு கெட்ட பெயர்கள் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. கூடுமான வரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று அதாவது இந்த பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் உங்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலை உண்டு. பயன்படுத்தி பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் தம்பதியிடையே நல்ல ஒரு அன்பு மேலோகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த குரு பகவானுடைய கருணையால் தாங்க இந்த வருஷம்லாம் அப்படியே ஓடிட்டுருக்குது. ஸோ வரக்கூடிய பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் சேகரித்து கொள்வதும் மிக உத்தமம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் ராசியிலேயே இருக்கனால பல குழப்பங்கள் சிந்தனைகள் வந்து போகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் பல்வேறு விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்றைய தினத்தில் உங்களுடைய முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்று உங்களுடைய கணவன் மனைவி உறவுலையும் சரி நல்ல ஒரு பெரிய அளவில் ஒரு அன்பு பாசமும் நிச்சயமாக நிலைக்கும். இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு அந்த பயணங்கள் சாதகமாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.